உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு புகழேந்தி. அடுத்ததாக அரசியல் விமர்சகர் சுமந்த் ஸ்ரீராமன் தற்போது நம்முடைய நிகழ்ச்சியோட பேசலாம். சார் வணக்கம். தற்போது ஓபிஎஸ் விசாரணை ஆணையம் முன்பாக முதல்ல நேரில் ஆஜராகிறாரு. உங்களுடைய பார்வை, இவருடைய வாக்குமூலம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? அதாவது மிக முக்கியமாக இது மிகவும் தாமதப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிதான். ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் அப்பொழுது முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக முன்கூட்டியே இந்த விசாரணை குழுவுக்கு மின் தன்னை ஆஜர்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். அட்லீஸ்ட் இப்போவாவது நடக்குது. விரைவில் இந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி முடிந்து ஒரு ரிப்போர்ட் அரசிடம் வழங்கப்படும் என்ற நம்பிக்கை இது கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறது. ஏன்னா அந்த விசாரணை குழுக்கு எக்ஸ்டென்ஷன் பல ஆண்டு காலம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே வந்தாங்க. முந்தைய அரசுக்கு அது ஒரு அரசியல் காரணம் இருக்கலாம் என்று கூறினார்கள். இப்ப இந்த அரசும் அதே செய்யும் போது நிச்சயமா கேள்விகள் இருந்தன. எவ்வளவு நாளைக்கு தான் எக்ஸ்டென்ஷன்? திரு ஓபிஎஸ் அவர்கள் ஆஜரான பிறகு இது விரைவில் ஒரு முடிவுக்கு ஒரு ரிப்போர்ட் சமர்ப்பிப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கை எழுகிறது. ஜெயலலிதா சிகிச்சை தொடங்கி மரணம் வரைக்கும் நிறைய குழப்பங்கள் இருந்தது. இல்லை, அது சம்பந்தப்பட்ட சிகிச்சை கொடுத்தவர்கள், அதில் பார்த்தவர்கள், அப்போது முடிவெடுத்தவர்கள் எல்லாருமே விசாரணை வளையத்துக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா அப்ப வித்யாசாகர் ராவ் தான் தமிழக ஆளுநராக இருந்தாரு. இதுல அவருடைய பங்களிப்பு, அவருடைய வாக்குமூலம் அல்லது அவருடைய கருத்து அப்படின்னு ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா அவர் தான் அப்போதைய கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அவருடைய வேர்ஷன் கேட்கப்பட்டிருக்கா, கேட்கணும்ன்ற நிலைமை. அதாவது விசாரணை குழு எடுக்க வேண்டிய முடிவு அது. அதாவது அவருக்கு ஏதேனும் அன்றைய சூழலில் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுலயோ இல்லை ஏதேனும் முக்கிய முடிவுகளில் அவருக்கு ஏதேனும் பங்கு இருக்கிறதா, ஏதேனும் கோப்புகள் அவரிடம் அனுப்பப்பட்டனவா, ஏதேனும் அபிப்பிராயம் கேட்கப்பட்டதா, அதனை பொறுத்துதான் விசாரணை குழு முடிவெடுக்கும் அவரை அழைக்க வேண்டுமா இல்லையா என்று. இல்லாவிட்டால் அவர்களுக்கு டைரக்டான எந்த ரோல் அந்த டிசிஷன் மேக்கிங்ல இல்லை என்றால் அது தேவைப்படாது. ஏற்கனவே மருத்துவ குழு ஆகிவிட்டது. அந்த மருத்துவ குழுவுடன் கிட்டத்தட்ட கடந்த சில வாரங்களாக அதிலிருந்து பல மருத்துவர்கள் அந்த மருத்துவ குழுவுக்கு முன் ஆஜராகி இருக்கிறார்கள். ஸோ இது ஓரளவுக்கு வேகமாக, இப்பொழுது பல ஆண்டு காலம் தாமதமாக அப்படியே மந்தமாக இருந்த அந்த விசாரணை ஓரளவுக்கு வேகமாக இப்போ நடக்க தொடங்கி இருக்கிறது. அடுத்த சில மாதங்களில் இந்த விசாரணை முடிவுக்கு வரும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சுமந்த்.